இன்டர்நெட்ல எங்க பார்த்தாலும் இந்த அட்வைஸ் தான் கேட்குறோம். ப்ராஃபிட் புக்கிங், பை லோ, செல் ஹை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது, மார்க்கெட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணாதீங்கன்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அட்வைசஸ் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா தெரியலையா? ஒரு பக்கம் மார்க்கெட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பை லோ, செல் ஹை. ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணாமல், எமோஷன்ஸை இன்வால்வ் பண்ணாமல் எது ஹை எது லோன் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நானும் இந்த கொஸ்டினை யோசிச்சு பார்த்துருக்குறேன். ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஒரு சிஸ்டம் இல்லை ப்ரோசஸ் இல்லாமல் இந்த அட்வைஸ் எல்லாமே வெறும் தியரி தான். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட்ஸ் கீழே போகும்போது பயப்படாமல் உங்களோட நோஷனல் லாஸை ஆக்சுவல் லாஸாக மாற்றக்கூடாது. அதே மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட்ஸும் நோஷனல் தான். அந்த நோஷனல் ப்ராஃபிட் பெர்மனன்ட் ப்ராஃபிட்டாக மாற்றுறது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், இது எல்லா ப்ராப்ளம்ஸுக்கு ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ப்ராஃபிட் புக்கிங்குக்கு, பை லோ, ஹை செல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு, அப்புறமா எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். நாம இன்னைக்கு வெல்த் பில்டிங்கோட ஸ்டெப் 9 ரீபேலன்ஸ் ரெகுலர்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரக்ஷா. நீங்கள் பார்த்துனுக்குது ஃபினான்ஸ் வித் ரக்ஷா. பை அண்ட் ஃபர்கெட், காஃபி கேன் இன்வெஸ்டிங், இது ரெண்டும் ஒரு பாப்புலர் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீப் பையிங், கண்டினியூஸ்லி கீப் பையிங், செல் பண்ணாதீங்க, அப்போ தான் வெல்த் க்ரோ ஆகும். ஆனால் இதில் ஒரு ஃப்ளா இருக்குது. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு ஒரு பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறீங்க. 70% ஈக்விட்டி, 15% கோல்டு, 10% டெட், 5% பிட்காயின் இல்லை கிரிப்டோ. ஒரு வருஷத்தில் பிட்காயின் ரேலி ஆகுது. அதோட வேல்யூ டபுள் இல்லை ட்ரிப்பிளும் ஆகலாம். அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் பிட்காயினுக்கு 5%லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் உங்களோட நெட் ஒர்த், போர்ட்ஃபோலியோ ரெண்டும் க்ரோ ஆகும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகிறது கூட அது கூடவே ரிஸ்க்கும் க்ரோ ஆகுது. இன்னொரு டேஞ்சரஸ் பார்ட் என்ன தெரியுமா? இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாமையே ஸ்லோவாக நடக்குது. ஒரு நாள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு புரியும். ரீபேலன்சிங்னா என்ன? உங்கள் போர்ட்ஃபோலியோ திரும்ப ஒரிஜினல் டார்கெட் அலோகேஷனுக்கு கொண்டு போகிறது தான் ரீபேலன்சிங். இப்போ பிட்காயின் 20% ஆயிடுச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக செல் பண்ணுறதல்ல, அதை கொஞ்சம் ட்ரிம் தான் பண்ணோம். அப்போ தான் உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ஒரிஜினல் டார்கெட் அலோகேஷன் என்ன இருக்குதோ அதை கொண்டு வரலாம். இப்போ அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஈக்விட்டி இல்லை டெட் இல்லை உங்களோட ஃப்ரீ கேஷ் ரிசர்வ்க்கும் மூவ் பண்ணலாம். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதில் மார்க்கெட்ஸ் ப்ரிடிக்ஷன் இல்லை, நியூஸ் அனாலிசிஸும் இல்லை, எமோஷனல் டிசிஷன்ஸ் கண்டிப்பாக இல்லை. இது வெறும் ஒரு பியோர் சிஸ்டம் இல்லை ப்ரோசஸ் அண்ட் பியோர் டிசிப்ளின். இங்கே தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு, குட் அலோகேஷன்ஸ் வேறு. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். ஆனால் ஒரு அசெட் போர்ட்ஃபோலியோவில் டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அலோகேஷன் இம்பேலன்ஸ் ஆகும். நாம் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டனுக்கு இப்போதான் ஆன்சர் பார்க்க போகிறோம். பை லோ, செல் ஹை. மார்க்கெட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது? மார்க்கெட்டோட ஹை நாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஒரு அசெட் அதோட டார்கெட் அலோகேஷனுக்குன்னு ஜாஸ்தியாக இருந்தால் அந்த அசெட்டை நீங்கள் ட்ரிம் பண்ணும். அப்படின்னா அந்த அசெட்டோட ஹையில் செல் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு அசெட் அதோட டார்கெட் அலோகேஷனுக்குன்னு கம்மியாக இருந்தால் அந்த அசெட்க்கு நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படின்னா அந்த அசெட்டோட லோவில் பை. ஸோ சிம்பிள். ரீபேலன்சிங் மூலமாக பை லோ, செல் ஹை ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. திங்க் அபவுட் இட். ரீபேலன்சிங்னா மார்க்கெட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறதல்ல, மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது. அதுதான் டிஃப்ரென்ஸ். நியூஸ் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை வார் சிச்சுவேஷன்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். டெய்லி ரீபேலன்ஸ் பண்ணோமா? அப்சல்யூட்லி இல்லை.
நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது த்ரெஷோல்ட் ரீபேலன்சிங். நான் இப்போ காட்ட போகிறது என்னோட போர்ட்ஃபோலியோது த்ரெஷோல்ட்ஸ் அண்ட் அலோகேஷன்ஸ். இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பிரகாரம் நீங்கள் உங்கள் அசெட் அலோகேஷன்ஸை மாற்றிக்கலாம். ஈக்விட்டி டார்கெட் 73%. அதோட அலவுட் மூவ்மெண்ட் ±10%. அப்படின்னா 60%க்கு கீழே போனால் இல்லை 80%க்கு மேலே போனால் அப்போ தான் ஆக்ஷன் நீடட். அதுக்குள்ளே இருந்தால் நோ ஆக்ஷன். கோல்டு டார்கெட் 15%. அதோட அலவுட் மூவ்மெண்ட் ±8%. ரேஞ்ச் கிராஸ் பண்ணாதான் ரீபேலன்ஸ். பிட்காயின் டார்கெட் 1%. கிரிப்டோ வாலடைல் அசெட்னால அதுக்கு கொஞ்சம் வைடர் ரேஞ்ச். முக்கியமான பாயிண்ட், எவ்ரி ஸ்மால் மூவ்மெண்ட்க்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, இல்லைனா ஓவர் ட்ரேடிங், ஸ்ட்ரெஸ், டேக்ஸ். அதனால குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. த்ரெஷோல்ட் ஹிட் ஆகலைன்னா டூ நத்திங். ரெகுலர் எஸ்ஐபிஸை கண்டினியூ பண்ணுங்க. ரீபேலன்சிங்னா உடனே செல் பண்ணி டேக்ஸ் கட்டணும்னு இல்லை. உங்கள் போர்ட்ஃபோலியோ சின்னதாக இருந்தால் அப்போது ஃப்ரெஷ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ அண்டர் வெயிட் அசெட்ஸுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம். அப்போது கிராஜுவலாக பேலன்ஸ் ரெஸ்டோர் ஆகும். அதே உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 to 5 crore, அப்போது வெறும் ஃப்ரெஷ் எஸ்ஐபியை நீங்கள் ரீடைரக்ட் பண்ணுறது பத்தாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணணும். எஸ், டேக்ஸ் வரும்தான். ஆனால் நீங்கள் டேக்ஸுக்கு பயந்து நீங்கள் ராங் அசெட் அலோகேஷனை மேனேஜ் பண்ணால் அது இன்னும் டேஞ்சரஸ் தான். ஸோ ரிஸ்க்கை விட டேக்ஸ் மேனேஜபிள். நானும் இனிஷியலாக இது எல்லாமே கூகுள் ஷீட்ஸில் தான் ட்ராக் பண்ணியிருந்தேன். ஆனால் மல்டிபிள் எஸ்ஐபிஸ், மல்டிபிள் அசெட் கிளாஸஸ், ரீபேலன்சிங் த்ரெஷோல்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால பர்சனல் யூஸுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து ஒரு டூல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதான் ஃபினிஸ்னாப். நான் குவிக்காக காட்டுறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஆப்புக்கு நோ பேங்க் லாகின், நோ ஓடிபி, நோ டிமேட் ஆக்சஸ், நோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். போன வாரம் நான் ஐஃபோன் வாங்கினேன்னா இல்லை எவ்வளோத்துக்கு கிராசரி வாங்கினேன்னு அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்புக்கு தேவையில்லை. நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் இன்னும் கூகுள் ஷீட்ஸில் தான் ட்ராக் பண்ணுறேன். இந்த ஆப் பியோர்லி அசெட் அலோகேஷன் ட்ராக்கிங். இந்த ஆப்புக்கு நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எத்தையும் ஷேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லேருந்து சைன்இன் பண்ணலாம். இது ஒரு டம்மி அக்கௌண்ட் தான், ஸோ எல்லா நம்பர்ஸும் ஆக்சுவல் நம்பர்ஸ் கிடையாது. இந்த ஆப்பில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம், உங்களோட நெட்வொர்க் க்ரோத்தை ட்ராக் பண்ணலாம், அசெட் அலோகேஷன்ஸ் பார்க்கலாம், ஆக்சுவல் வர்சஸ் டார்கெட் அசெட் அலோகேஷன் நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். அப்புறமா இங்கே இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி வெல்த்தோட க்ரோத்தை நீங்கள் ஒரே பக்கத்தில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு டம்மி போர்ட்ஃபோலியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோவில் கோல்டில் நான் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்பில் வெறும் ஹை லெவல் நம்பர்ஸை என்டர் பண்ணால் போதும். டிரான்சாக்ஷன் லெவல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுறது தேவையில்லை. அப்புறம் இந்த கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு ஃபார்மேட்டில் இருக்கா, எஸ்ஜிபிஸில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கோல்டு இடிஎஃப்ஸில் இருக்கான்னு சொல்கிறதும் அவசியம் இல்லை. இந்த ஆப்பில் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இல்லை இடிஎஃப்ஸ் ப்ராஃபிட் இல்லை லாஸில் இருக்கான்னு ட்ராக் பண்ணுறதும் இந்த ஃபினிஸ்னாப்போட பர்பஸ் கிடையாது. ரீபேலன்சிங்குக்கு நம்மளுக்கு தேவையில்லாத அசெட் லெவல் இன்ஃபர்மேஷன் எந்த ஆப் இல்லை டூலுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஆப்பில் ஆக்சுவல் அசெட் அலோகேஷன், டார்கெட் அசெட் அலோகேஷன் கிளியராக விஷுவலைஸ் பண்ணலாம். நம்மளோட ஐடியல் போர்ட்ஃபோலியோ பிரகாரம் டார்கெட் அசெட் அலோகேஷன் ஈக்விட்டியில் 69%, கிரிப்டோவில் 1%, அதுதான் டிஜிட்டல் அசெட்ஸ், டெட்டில் 10%, கோல்டில் 15%, கேஷில் 5%. இந்த ஆப்பில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது, அதுதான் டீவியேஷன் த்ரெஷோல்ட் நோட்டிஃபிகேஷன். இப்போது உங்களோட டார்கெட் அலோகேஷனுக்கு ஆக்சுவல் அலோகேஷன் 5% மேலே இல்லை கீழே போனால் அப்போ உங்கள் மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எந்த அசெட் கிளாஸ்
அதிகமாக டீவியேட் ஆகிருக்கோ உங்கள் டார்கெட் அலோகேஷனுக்குன்னு அதில் ஒரு ரெட் ஹைலைட் டேபும் வரும். நெக்ஸ்ட் மந்த் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை எந்தெந்த அசெட் கிளாஸஸுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணும் ஸோ தட் உங்களோட டார்கெட் அலோகேஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டூல் ஹெல்ப் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஐபி அமௌண்ட் 1 lakh இருந்தால் ஈக்விட்டி அசெட் கிளாஸில் நான் ஆல்மோஸ்ட் 83,500 அலோகேட் பண்ணோம். கேஷில் இவ்வளோ, டிஜிட்டல் அசெட்ஸில் இவ்வளோ. இந்த அலோகேஷனை நம்ம விஷுவலி பார்க்கலாம். இப்போது கரண்ட் அலோகேஷன் ஈக்விட்டிக்கு 44% இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஐபி அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறமா 44.41% ஆகும். தட் இஸ் ஆல்மோஸ்ட் கெட்டிங் க்ளோசர் டு த டார்கெட் அலோகேஷன். இப்போது இந்த டேபிள் உங்களோட ஃபைனல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை டிஃபைன் பண்ணோம் நெக்ஸ்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்ட அப்புறமா. கரன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கரன்சி அலோகேஷன் பற்றி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ நான் ஷேர் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஆப்போட ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஆக்சசிபிள். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது வேறு சஜஷன்ஸ் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் இருந்தால் த்ரூ திஸ் செட்டிங்ஸ் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைனா இந்த வீடியோவில் கமெண்ட்டும் போடலாம். இன்னைக்கு பார்த்த ஒரே ஒரு சிஸ்டம் 5 ஃபினான்ஸ் ரூல்ஸை சால்வ் பண்ணிச்சு. ப்ராஃபிட் புக்கிங், பை லோ, செல் ஹை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நோ மார்க்கெட் ப்ரிடிக்ஷன், no emotional decisions. All through one simple process, rebalancing. Don't chase what's running. Don't change your asset allocation because of a hype. Stick to your system. Stick to your asset allocation. And rebalance regularly. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இன்சைட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Until then, be smart with your money. வணக்கம்.